பார்ட்ல ஃபோர்த் क्वेश्चन பாத்தீங்கன்னா டிஸ்கன்டினியூஸ் கான்செப்ட். எதனால டிஸ்கன்டினியூஸ் கான்செப்ட்? நம்ம வேல்யூ 126 ஸ்டார்ட் பண்ணி இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 127 ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட்டா? அதனால ஆமா டிஸ்கன்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்லிக்கிறேன். டிஸ்கன்டினியூஸ் கான்செப்ட் வந்து நம்ம என்ன மாத்தணும்? கண்டினியூஸ் கான்செப்டா மாத்தணும். அதுக்காக என்ன பண்றேன்? 0.5 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றேன். நல்லா தூக்கம் வரக்கூடாது. லோயர் லிமிட்ல சார் அப்படி பண்ணா ரெண்டுக்கும் நடு இருக்கிற லென்த் மாறாதாங்க சார்? மாறாது. இன்கிரீஸ் கரெக்ட்டா ஒரே ஆர்டர்ல கிடைக்கும். ஈக்குவல் லென்த் வரும். நீ சொன்ன சூப்பரான ஐடியா. வெரி குட். லென்த் சார் அப்ப மாறாத ஃபர்ஸ்ட் கேட்க வந்து அந்த எல்லாத்தையுமே மாத்து. குகா எல்லாத்தையுமே மாத்தலாமா? செக் பண்ணி செக் பண்ணலாம் பாரு. இங்க பாருங்க இது என்ன நடக்கும்? இத கேன்சல் பண்ணா 117.5 to 126.5 கரெக்ட்டா? ஆமாங்க சார். இதுல என்ன டவுட் இருக்குதா? வருதுங்க சார். அடுத்து அடுத்து வந்து அது வந்து 126.5 ஆயிரும். இது 137.5 35.5 135.5 ஆயிரும். அப்ப இதுக்கு 1 minus 1 the 135.5 ம் 144.5 ம் இது 144.5 ம் அது 153.5 ஏன் தப்பு தப்பா சொல்ற? பாயிண்ட் ஆட் பண்ண தெரியுமா தெரியாத கத்துக்கணும்டா. அது நெக்ஸ்ட் சொல்றேன் சார். கரெக்ட். அடுத்து 153.5 இது 162.5 ம் 162.5 171.5 ஒரே நிமிஷம். இது 171.5 கரெக்ட்டா? ஆமாங்க சார். அடுத்தது 171.5 ம் அது வந்து 180.5 கிளியரா? அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? இப்ப நீங்க ஓகே சொல்லிடுவேன். நாளைக்கு எக்ஸாம் போகும்போது மறந்துடுவேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? லோயர் லிமிட் லெஸ் எல்எல் லோயர் லிமிட்ல லெஸ் பண்ணணும், அப்பர் லிமிட்ல அப் பண்ணணும். அப்படின்னா ஆட் பண்ணணும். சரியா? சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். இது கீழே இருக்கிற 5th கொஸ்டின்ங்க சார் டோட்டல்னு கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லை. டோட்டல்ங்கிறது சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. நீ இதை ஆட் பண்ணி போட எவ்வளவு வருதோ அதான் டோட்டல். இதை ஆட் பண்ணி போட அது தேவையில்லாததானுங்க சார் டோட்டல். சொதப்பத்துக்கு ஏதாவது கொடுப்பாங்க. அது எதுக்கு நீ இது பண்ற? அதை நீ இது பண்ணிக்காத. சரியா? ஓகேங்க சார். 5th கொஸ்டின் அப்படியே போடலாமா? ஓகேங்க சார். 4th கொஸ்டின் இவ்வளவுதான். இப்போ இது நீ சொன்னீங்க சார் லென்த் மாறாதான்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்க நீ. ஆமாங்க சார். இத மாத்துற பின்னாடி இதுக்கு எல்லாத்துக்கும் லென்த் கண்டுபிடி பாருங்க. ஈக்குவல் லென்த் இருக்குதா மாறினா பாருங்க. இது எல்லாத்துக்கும் 1/1 லென்த் கண்டுபிடிங்க. எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. ஒரே நிமிஷம் சார் கால்குலேட் பண்றேன். சூப்பரா क्वेश्चन கேக்குற. அதுக்கு உண்டான ஆன்சர் நீயே வெரிஃபை பண்ணிக்கோ. சரியா? 126.5 117.5 அப்படியே மைனஸ் ஆயிருங்க சார். மைனஸ் பண்ண எவ்வளவு வரும்? என்ன வருதுன்னா 9 வருதுங்க சார். 9 அடுத்ததுக்கு 9 வருதா பாரு. சார் 135 127 சார் இது 8 வருதுங்க சார். ஈக்குவல் தானே வருது? என்னதுங்க சார்? ஈக்குவல் லென்த்தா வேற ஈக்குவல் இல்லாத லென்த்தா? வேற வருதுங்க சார். 9 தானே வருது. ஃபர்ஸ்ட் இது 9 வருதுங்க சார். செகண்ட் 9 தானே வருது. 135 126 மைனஸ் பண்ண தெரியலையோ? ஆமாங்க சார். இப்போ 9 தாங்க சார் வருது. அப்படியே டவுட்டா கேக்குறேன். முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா 135 minus 127 8ன்னு வந்துச்சுங்க சார். ஓகே அது லென்த்ங்கிறது இது ஈக்குவல் லென்த் தான். இது நீ செக் பண்ணி 8 முன்னாடி வருது. வந்து 8 இப்போ 9 வருது. 9 வருது. நமக்கு இது டிஸ்கன்டினியூஸ். அந்த டிஸ்கன்டினியூஸ் இன்டர்வலை வந்து நம்ம வந்து என்னவா மாத்திக்கிறோம்? கண்டினியூஸ் இன்டர்வலா மாத்திக்கிறோம். சார் இதே வந்து லென்த் டிஃபரண்ட் ஆங்க சார். லென்த் டிஃபரண்ட் ஆனா ஒரு நாளைக்கு சொல்லி கொடுப்போம். இப்போ நீ தூங்கிட்டு இருக்கிறப்ப கொட்டாய் விட்டுட்டு கையை டேய் தூங்க கூடாது. சார் இல்லைங்க சார் நான் தூங்கலைங்க சார். அப்படியே கொட்டாய் வருது. சார் அது அப்ப வந்து இப்ப சொல்றீங்க. சரி ஓகே. அப்ப இதுதான் வந்து உனக்கு வந்து டிஸ்கன்டினியூஸோட கான்செப்ட் வந்து கண்டினியூஸா மாத்துறது. சார் அப்ப ஏதோ இன்ஈக்குவலா அன்ஈக்குவலா சொன்னீங்கல்லங்க சார். ஆமா அது உனக்கு இப்ப வேணும் உனக்கு? இல்லைங்க சார் அது ரெண்டு இப்ப அது டைம் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணனும். அது நம்ம நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். அதுவும் பாடிங்களா நாளைக்கு கிளாஸ். ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு பார்க்கலாம். நாளைக்கு முடிஞ்சிரும். நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்ன சொன்னேன்? அன்ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி கரெக்ட்டா? அன்ஈக்குவல் லென்த் கரெக்ட்டா? அன்ஈக்குவல் லென்த் அது நாளைக்கு பார்க்கறோம். நாளைக்கு பார்க்கலாம். அன்ஈக்குவல் லென்த் ஓகே? அன்ஈக்குவல் லென்த் பிளஸ் நம்ம எவ்வளவு டைம் எவ்வளவு QQ போடுறியோ ஃப்ரீக்வன்சி பாலிகன் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சி பாலிகனா சார்? கொட்டாய் வருது பாரு.
சார் frequency பாலிகன் பார்க்கிறோம். frequency ஓகே சார் பாலிகன். அது அப்புறம் unequal length. ஓகேங்களா? ஓகே unequal length இது ரெண்டையும் பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் என்னென்ன பார்த்துக்கிறோம்? சொல்லுங்க, இன்னைக்கு என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்? சார் இன்னைக்கு வந்து லென்த் பார்த்தோங்க சார். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணோம்? ஹிஸ்டோகிராம் ஸ்டார்ட் பண்ணோமா? ஹிஸ்டோகிராம் பார்த்தோங்க சார். கிளாஸ் இன்டர்வல் பார்த்தோம். கிளாஸ் இன்டர்வல்ல வந்து கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல் முடிச்சுக்கிறோம். ஆமாங்க சார். அதே மாதிரி டிஸ்கண்டினியூஸும் முடிச்சிருக்கோம் சார். டிஸ்கண்டினியூஸ் நீ முடிக்க போற, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், நீ முடிச்சு எனக்கு அனுப்ப போற. ஓகேங்க சார், நான் முடிச்சு அனுப்புவேங்க சார். அது இல்லாத நம்ம என்ன பண்ண போறோம்? ஈக்குவல் லென்த் முடிச்சுக்கலாம், அன்ஈக்குவல் லென்த் வந்து நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ உனக்கு ஹோம்வொர்க் என்னென்ன பண்ற?